முத்திங்கிறது மனிதரால் கொடுக்க முடியாது, இறைவனால தான் வழங்க முடியும். அப்போ சரியில்லாத ஒரு மனிதனுக்கு கூட முத்தி கிடைக்கும். இப்போ நம்ம இடத்துல ரொம்ப ஆட்டம் பாட்டம்லாம் இருக்காது, கொஞ்சம் மௌனம்தான். மௌனமாக இருந்தால் உணர்தல் தான் இறைவன்கிறது. அப்போ ஒரு குரு கிட்ட போய் நிற்கணும். ஆனால் ராமலிங்க சுவாமி கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவர்கிட்ட நீங்கள் பேசுறது வெறும் மௌனம் தான். நோ லாங்குவேஜ், லாங்குவேஜை செலுத்தாதீங்க, வாயையே திறக்காதீங்க, மௌனத்தை கொடுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கோ. பெருசாக அறிவாளி மாதிரி காட்டிக்காதீங்க, அறிவாளி மாதிரி பில்டப் பண்ணாதீங்க, அறிவாளி மாதிரி பேசாதீங்க. துன்பம் இருக்கிற இடத்துல சிவன் இருப்பான், இன்பம் இருக்கிற இடத்துல யமன் தான் இருப்பான். இப்போ பொதுவாக ஜாதகம் கிரகங்கள் நிச்சயமாக ஒரு எல்லா தனி மனிதனுக்கும் ரோல் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எப்போ எந்த பொருளை தடுத்து ஆட்கொள்ளுமோ தடுத்து ஆட்கொள்ளும். அப்போ நேரம் சரியில்லாதவங்களை கூட அப்படியே விடுறது கிடையாது, அவங்களையும் கண்காணித்து அவங்களையும் பார்த்துக்கிறது தான். இப்போ இங்கே உட்காந்துருக்க நிறைய பேரில் நேரம் சரியில்லாதவங்க தான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நேரம் சரியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நீயே ஃப்ரீயாக இருக்குன்னா உன் ஜாதகத்தில் கொஞ்சம் 2-3 கோள்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால நீ இப்போ என்னை பார்க்க வந்த. நீ ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும். புரியுதா? இப்போ நிறைய பேர் கடவுள் அப்படி தானே, 70 வயசில் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், அப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போயிடலாம். அப்படி தான் நீங்கள். அதனால் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கம்மா. கிரகங்கள் கோள்கள் எப்பயுமே எல்லா மனிதனுக்கும் நன்மையும் வேலை செய்யும், தீமையும் இருக்கும். ஒரு இறைவன் என்கிறவன் தீமையோ நன்மையோ எல்லாத்தையும் கடந்து ஒரு இடத்துல அவன் தடுத்து ஆட்கொள்வான். முத்திங்கிறது மனிதரால் கொடுக்க முடியாது, இறைவனால தான் வழங்க முடியும். அப்போ சரியில்லாத ஒரு மனிதனுக்கு கூட முத்தி கிடைக்கும். ஏன்னா அந்த மனிதனை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த உலகம் அழிஞ்சிரும். அப்போ சரியில்லாதவனை முதல்ல தடுத்து ஆட்கொள்ளணும். அப்போ சரியில்லாத உடல், சரியில்லாத மனிதன், தீமையாக இருக்கிற மனிதன், தீமையாக எண்ணம் கொண்டவன், அவனுங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டோம்னா இந்த நாடு சுடுகாடாயிரும், இந்த உலகம் சுடுகாடாயிரும். முதல்ல அவங்களெல்லாம் தடுத்து ஆட்கொண்டு நல்வழியை காட்டக்கூடிய வேலையை பிரபஞ்சம் செய்யும். அப்போ நல்லவனுக்கும் திருடனுக்கும் பிரபஞ்சம் நடுநிலையில் இருந்து நடுநாயகனாக இருந்து வேலை செய்யணும். திருடனை திருடனாகவே வச்சிருந்தா இந்த தேசம் உருப்படாது. திருடனையும் தடுத்து ஆட்கொண்டு அவனை நல்லவனாக மாற்றணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இன்னும் ஜாதகம் இது எல்லாம் வேலை செய்யும், ஒரு இடத்துல அதையும் தாண்டி பிரபஞ்சம் வேலை செய்யும். அந்த அமைப்பு, அந்த விதி எல்லாமே ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கப்படுறது கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு இடத்துக்குள்ள விதியையும் தாண்டி விதியை வெல்லக்கூடிய வல்லமை பிரபஞ்சத்துக்கு உண்டு, அது செய்யும். ஒரே செயல்தான். திருடன் என்னைக்கு திருந்தி வர்றது, என்னைக்கு பிரபஞ்சம் பார்க்கறது. இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மனிதனும் கடவுள்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு நோயோ கஷ்டமோ கொடுக்கும்போது தானே நீங்கள் வர்றீங்க. அப்போ திருடன் திருந்த மாட்டாமா, நாங்கள் போய் தான் அவனை தூக்கிட்டு வர்றோம். அப்போ நீங்கள் மாற மாட்டீங்க, புரியுதா? நீங்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கிறுக்கு பிடிச்சி ஆயிடுவீங்க, கிளம்பிடுவீங்க. நீங்கள் உங்கள் வேலையை 2:30க்கு மேலே நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இடையில நாங்கள் மண்டையில் தட்டி தான் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றி கொண்டாடுறோம், புரியுதா? நீ அங்கே போகாத, செத்து போவான்னு தூக்கிட்டு வந்துடுறோம். அப்போ விதியையும் மாத்திரமில்ல ஒரு இடத்துல, அதான் விஷயம். அப்போ விதியை அப்படியே உங்கள் பாணியில் விட்டோம்னா சரி இருக்காது. அப்போ இயற்கையாக விதி நல்லா இருக்கிற குழந்தை என்னை நோக்கி வந்துடுது, என்கிட்ட நிற்குது. விதி கொஞ்சம் மாறி போன குழந்தை என்ன மாதிரி என்னோடைய பெரிய உயர்ந்த குருன்னு நினச்சி இன்னொருத்தட்ட போய் விழுந்துருது. அப்போ அங்கே செத்து போவோம் அந்த குழந்தை. அப்போ நாம் போய் என்ன பண்ணுறது, விதியை மாற்றி அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும். இதுதான் விஷயம். எதுவுமே கேட்காதீங்க, அவர்கிட்ட நின்றுக்கங்க. ஏன்னா அவருக்கு காது கேட்காது, அவர் உணரக்கூடியவர். மௌனத்தை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் குரு கீக்கி பூச்சி மாதிரி கத்துறவங்களை பிடிக்காது. மௌனமாக இருந்தால் அவரோட புள்ளன்னு ஏற்றுக்குவாங்க. கத்துறவங்களுக்கு இடத்துல நம்ம ரொம்ப இருக்க மாட்டோம், புரியுதுங்களா? இப்போ நம்ம இடத்துல ரொம்ப ஆட்டம் பாட்டம்லாம் இருக்காது, கொஞ்சம் மௌனம்தான். மௌனமாக இருந்தால்
உணர்தல் தான் இறைவன்கிறது. அப்ப ஒரு குரு கிட்ட போய் நிக்கணும். மரணமே இல்லாத பெருவாழ்வு கொண்ட ஒரு ராமலிங்க சாமி மாதிரி ஒருத்தட்ட போய் உங்களுடைய சொந்த சுய புராணத்தை சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணுமா? அவரு அவ்வளவு பெரிய மோசமான மெமரியிலையா இருக்கிறாரு? அவரு அறியக்கூடிய எத்தனையோ யுகங்களை, எத்தனையோ உலகத்தை அறியக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு பவர், ஒரு டிவைன். அந்த டிவைன்ட்ட போய் நம்ம போய் நின்னா போதும். இந்த உலகத்திலே பெரிய செயல் என்ன தெரியுங்களா? மௌனத்திலே உங்க சோகத்தை குருகிட்ட கடத்தணும். கண்கள்ல, மூக்குகள்ல, உடல்ல, உள்ளத்துல இருந்து சொல்லாமலே அப்படியே அந்த எண்ண அலைவரிசைய குருகிட்ட கொடுக்கணும். குருநாதா, எனக்கு என்ன தெரியலையா உனக்கு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துரு. அதுதான் பவர், அதான் விஷயம். நீங்க ரொம்ப சிரத்தை எடுத்து அவர்கிட்ட வேண்டுதலையா, என்னை பார்த்துக்க, என்னை அழைச்சிட்டு போ அப்படிலாம் சொன்னா நீங்க ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, ஒரு நாள் சோகமாயிருவீங்க. எதுவுமே கேட்காதீங்க. அவரை பாருங்க, அவர் பக்கத்துல உட்காருங்க, அவரை நினைங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நீங்க நாளையிலிருந்து ராமலிங்க சுவாமிகளுடைய புகைப்படத்தை பார்க்குறீங்க, உங்க சங்கத்துக்கு வர்றீங்க, அவருடைய புகைப்படத்துக்கு பக்கத்துல உட்காடுறீங்க, பார்க்குறீங்க, போறீங்க. அவ்வளவுதான் உங்க வேலை. வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க உங்க நண்பர்களா உங்க சங்கத்துல பேசிக்கங்க. ஆனா ராமலிங்க சுவாமி கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவர்கிட்ட நீங்க பேசுறது வெறும் மௌனம் தான். நோ லாங்குவேஜ். லாங்குவேஜை செலுத்தாதீங்க, வாயே திறக்காதீங்க. மௌனத்தை கொடுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கோ. என் தியானம் கிடையாது. சிவபெருமானுடைய தியானத்தை பண்ணாலும் உடல் சரியா இல்லைன்னா வாந்தி வரதான் செய்யும். பித்தம் சரியா இல்லைன்னா சரி. அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியானம் பண்ணா ஞானம் அடைவோம் அப்படிங்கிறது யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. தியானம் பண்ணாமையும் ஞானம் அடையலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க, அதை முதல்ல தெளிவடைஞ்சுக்கங்க. இப்ப உடல், இந்த உலகத்துல 100ல் 10 உடல் சொன்ன பேச்சை கேட்கும், 90 உடல் சொன்ன பேச்சை கேட்காது. அப்ப பித்தத்தை சரி செய்யறதுக்கு உணவு முறைகள்ல முதல்ல என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தியானத்துக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ராமலிங்க சுவாமி சொன்னது, நானும் சொல்லியிருக்கிறது, வல்லாரை கீரையை பயன்படுத்துங்க. வல்லாரையை துவையெல்லாம் அரைச்சு அதை 15 நாளைக்கு ஒருக்கா உணவுகளை எடுத்துக்கங்க. அப்ப தொடர்ந்து வேற எதுவும் வைத்தியம் கிடையாது. வல்லாரக்கீரை மட்டும்தான் உடல்ல இருக்கிற சூடை தணிக்கும். உடல்ல சூடு தணிஞ்சா பித்தம் சரியாகும். இப்ப பித்தம் தான் தியானத்துக்கு நேர் எதிரான ஒரு ஆளு. பித்தமும் காமமும் தலைக்கு ஏறக்கூடாது, முதுகுக்கு ஏறக்கூடாது, முதுகு தண்டுக்கு வரக்கூடாது. வந்தா உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ தியானம் பண்றதுக்கு லாய்க்கற்ற ஆளா போயிடுவ. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பித்த பையை சரி செய்யணும். பித்த பைக்கெல்லாம் சரியான விஷயம் பண்ணணும். முதல்ல உடலை கிளியர் பண்ணுங்க. உடலுக்கான வசியத்தை பண்ணிட்டு நீ குருவை நினைச்சா கூட தியானம் நடக்கும். உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால உடலை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உட்காரு. உனக்கான பாதை, உனக்கான வெளிச்சத்தை அவர் காட்டுவார். சரியா? நீங்க உடல் சரியில்லாம சூப்பர் குருவா இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் தியானத்தை பண்ணாலும் உடல் தப்பிக்காது. உடல் யாரா இருந்தாலும் உடலை சரி செஞ்சுட்டு தான் பண்ணணும். அவங்க பண்ற தியானம் எந்த தியானங்கிறது முக்கியம் இல்லை, உடல் எப்படி இருக்கு. எங்களுக்கே உடல் சரியில்லாத போது நாங்க என்ன பண்றோம்? அப்ப அந்த இடத்த எப்படி கடக்கணுமோ அதை எங்களுக்கு அந்த வழிமுறைகளை எங்களுக்கு உணர்த்தப்பட்டு அதுபடிதான் நாங்க செய்யறோம். முதல்ல ஆன்மீகத்துல ஒரு நல்ல தியானம் பண்றவங்க நல்லா கத்துக்குங்க. பெருசா அறிவாளி மாதிரி காட்டிக்காதீங்க, அறிவாளி மாதிரி பில்டப் பண்ணாதீங்க, அறிவாளி மாதிரி பேசாதீங்க. அகத்தியர் எழுதுனது, சிவவாக்கியர் எழுதுனது, காகபுச்சண்டர் எழுதுனதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் ஏஜென்சி, நீங்க ஒன்றும் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுட்டு அதுக்கெல்லாம் போய் பெரிய ஒரு பரப்புரையை போட்டுக்கிட்டு அதை எழுதிட்டுலாம் அலையாதீங்க. முதல்ல உங்களை உணர்ந்து நீங்க முதல்ல பக்குவம் அடைங்க. அப்போ முதல்ல என்னன்னா, ஒரு மனிதன் தன்னை முதல்ல மேன்மை அடையிறதுக்கான வழிகளை முதல்ல தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கீதைக்கெல்லாம் போய் விளக்குரை எழுதணும். கீதைக்கெல்லாம் போய் அப்புறம் தான் போய் பொருளை தேடணும், பதில் சொல்லணும், கண்டுபிடிக்கணும். தியானம் பண்ணுனா உனக்கு ஒரு காட்சி வரும், உனக்கு ஒரு ஒளி வரும், உனக்கு ஒரு இறை தத்துவம் வரும். ஆனா அப்ப நீ பேசக்கூடாது, காத்திருக்கணும். அப்ப
முதல் கிளாஸ்ல ஆரம்பிச்சு 5வது கிளாஸ் வர வரைக்கும் உனக்கு கொஞ்சம் அறிவு கிடைக்கும். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் உனக்கு அறிவு கிடைக்கும். அதனால வாத்தியார் டீச்சருக்கு நீ பாடம் எடுக்க முடியுமா? அப்ப உன்னுடைய விஷயம் என்ன? நீ காத்திருந்து இன்னும் மேன்மை அடையணும்னா அந்த கல்வியை முறைய கற்றுக்கணும். அப்ப ஞானங்கிறது உனக்கு கிடைக்கப்படுற காட்சி, உனக்கு கிடைக்கப்படுற கனவு, உனக்கு கிடைக்கப்படுற குறிப்பு, உனக்கு கிடைக்கப்படுற சூட்சமம், உனக்கு பார்க்குற ஒளி, இதை எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கோ உனக்குள்ள. இதை நண்பர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாத, நீயும் பெருமித்த அடிக்காத. இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு நீ கிடைக்கப்படுற எல்லா செயலும் நாளைக்கு நீ பணி செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நீ கடந்து போகணும் தான் உனக்கு காட்டுறாங்க, உன்னை பக்குவப்படுத்துறாங்க, உன்னை பலப்படுத்துறாங்க. நீ என்ன பண்றன்னா அன்றாடம் அதை விரயம் பண்ற. அது ரொம்ப நீ ஒரு வேற மாதிரி எனக்குள்ள ஒன்று தெரிஞ்சிட்ட மாதிரியும், உனக்கே ஒன்று புரிஞ்சிட்ட மாதிரியும், நீயே என்னமோ ஒன்று கட்டமைக்கிற மாதிரியும், நீயே இந்த தேசத்தை வழிநடத்த வந்த மாதிரி நிறைய பேருக்குள்ள அந்த பிம்பம் உருவாயிடும். அதை உருவாக்கிக்காதீங்க. ஒரு குழந்தை மாதிரி விட்டுருங்க. தியானத்துல நீங்க நிறைய வளரணும். வளர்ந்த குழந்தை இந்த உலகத்துக்கு பணி செஞ்சே தீரும். உனக்குள்ள ஒரு சக்தி வந்துருச்சுன்னா எவன் தடுத்தாலும், நான்ல எவன் தடுத்தாலும் அது நிக்காது, அது வேலை செய்யும். ஆனா அது வரைக்கும் பொறுத்துரு, காத்திருங்க. ஒரு குழந்தை மாதிரி தியானத்துல யார் கையும் பிடிக்காம அலட்டிக்காம அப்படி நடந்து போங்க. அனுபவிங்க, நீங்க மட்டும் அனுபவிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு காலம் கிடைக்கும் போது அதை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க அனுபவிச்சதை உலகத்துக்கு சொல்லுங்க. காத்திருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதனால இந்த தியானத்துக்குள்ள எது கிடைச்சாலும் அதை வெளிப்படுத்தாதீங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்காதீங்க. அதெல்லாம் நீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. என்னுடைய வடிவத்திலிருந்து உங்ககிட்ட சொல்லணும்னா, நிறைய விஷயங்களை நீங்க உள்வாங்கணும். நிறைய விஷயங்களை நீங்க நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கணும். இன்னும் என்னை பின்தொடர்றவங்களுக்கோ இன்னும் நிறைய புரிதல் வேணும். இன்னும் நிறைய உங்கள்கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வேணும். அப்பதான் நீங்கள்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். அப்போ அதை நீங்க கவனமா அதை பார்த்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுல கவன சிதறல்கள் வராம நீங்க பார்த்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயமே உங்களுக்கு பாதகமா போயிடலாம். புரியுதுங்களா? அதனால தயவு செய்து ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கிக்கங்க. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த முறை நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல ராமலிங்க சுவாமியோ பிரபஞ்சமோ நினைச்சா கண்டிப்பா இந்த மாதிரி இடத்த சந்திப்போம். அப்படி இல்லைன்னா சூட்சமத்துல ஒரு நல்ல வடிவமா இருக்கும். நீங்க அதனால உணவு எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் நல்ல உணவு இருக்கு. தயவு கூர்ந்து தெளிவா சொல்லிட்டேன். நீங்க சிரத்தையோட உண்மையோட நின்னீங்கன்னா காப்பாற்றப்படுவீங்க. என்ன நம்பினாலும் சரி, ராமலிங்க சுவாமிகள் நம்பினாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தை நம்பினாலும் சரி, யாரோ ஒருவர் உங்களை காப்பாற்ற வழி நடத்த வருவார்கள். அவ்வளவுதான். நீங்க நிக்கிற ஸ்ட்ராங்கில் தான் இருக்கு. நம்மளையெல்லாம் நம்பி ஒருத்தர் நின்னா அவர் கெட்டு போக மாட்டார். அவ்வளவுதான் விஷயம். ஆனா அது ஸ்ட்ராங்கா நிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். கரண்ட் பில் கட்டுறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் போய் இறைவன்கிட்ட குரு கிட்ட தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டின விஷயம் இருக்கு. மரணத்தையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற குரு கிட்ட போய் சுண்ணாம்பு அடிக்க காசு வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு வேணும், கொய்யாப்பழம் வாங்க காசு வேணும், இதெல்லாம் கேட்காதீங்க. புரியுதுங்களா? குருவை கஷ்டப்படுத்தாதீங்க. குரு கிட்ட பெருசா கேளுங்க. புரியுதுங்களா? பெருசா கேளுங்க. கண்டெய்னரா பணம் வேணும், இந்த மாதிரி பெருசா கேளுங்க. சின்னதாலாம் கேட்காதீங்க. அப்ப வாழ்க்கையில கேட்கறத நிறுத்துங்க. நம்புங்க, அவர் செய்வார். கேட்காதீங்க. நீங்க தான் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. கட்டளை இடுங்க. எங்களுக்கு நீங்க பார்த்துக்கங்க குருநாதா அப்படின்னு சொல்லி கட்டளை இடுங்க. நம்ம பல நாள் நம்பிக்கையோட நின்னுங்க. அப்போ ஒரு நாள் அது அதுக்கான பாதையை, அதுக்கான வெளிச்சத்தை அவர் காட்டுவார். புரியுதுங்களா? காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. நீ அழுவதற்கு காரணம் இருக்கு. உன் தியானத்துல நீ மேன்மை அடையாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே நேரத்துல உனக்கு ஒரு நல்ல வழியை, நல்ல சந்தர்ப்பத்தை அவர் முறையா டிஸ்கஷன் பண்ணி உன்னை கரெக்டா வழி நடத்துவார். இந்த பெஸ்ட் வாழ்க்கையில துன்பம், துயரம், தவறான குருவை சந்திக்கிறது, தியானம்லாம் நீங்க கலங்காதீங்க. அதுவே உனக்கு ஒரு முன் உதாரணமாகி நல்ல வடிவத்தை நீ பிறந்து நல்ல வடிவத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்பப்பெல்லாம் துன்பம் வருதோ, எப்பப்பெல்லாம் துயரம் வரப்போதோ, அப்ப இறைவன் உன்னை தேடி வரப்போறான்னு அர்த்தம். இன்பம் வந்தா, மகிழ்ச்சி வந்தா, கோடி கோடியா பணம் வந்தா ஜாக்கிரதையாரு, நிறைய யமன் வரும்.
கண்ணீர் வந்தா கண்டிப்பா சிவபெருமான் வரப்போறான்னு அர்த்தம். ரொம்ப அழுகிறேன்னு வச்சுக்க, சிவபெருமான் வேகமா வர்றான்னு அர்த்தம். ரொம்ப நோயோட இருந்தனா அவன் கட்டிலுக்கு கீழே சிவபெருமான் படுத்திருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். துன்பம் இருக்கிற இடத்துல சிவன் இருப்பான், இன்பம் இருக்கிற இடத்துல யமன் தான் இருப்பான். நிறைய பணக்கார வீட்டுல போனா யமன் தான் இருக்கும். குடிசையில போனா அங்க ஒருத்தன் கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். சீனாவில இருந்து வந்தேன் போயாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான். புரியுங்களா? அதனால தயவு செய்து துன்பத்தை சாதாரணமா மதிப்பிடாதீங்க. இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாதது துன்பம். எவன் ஒருவன் அழுகிறானோ அங்கு குரு வருவான். அவ்வளவுதான். அழுதுகிட்டே இருங்க, நான் வர்றேன். சரியா? போய் சாப்பிடுங்க.